இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னா ஒரு கண்டிஷன் இருக்குது. அந்த கண்டிஷனை நம்ம கொடுத்த வேரியபிள் பூர்த்தி செஞ்சிச்சா இல்லையா, தட் மீன்ஸ் அதை சால்வ் பண்ணிச்சா இல்லையா, டிசிஷன் மேக்கிங் ட்ரூ ஆர் ஃபால்ஸுங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸோட வேலை. நம்ம இதில் ஒரு இண்டெக்ஸ் ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். PHP if ஓகே, நம்ம வந்து ஒரு நம்பர் வச்சுக்கலாம். நம்பர்னா ஏஜ் வந்துட்டு 18. ஓகே, ஒரு பர்சனோட ஏஜ் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சிஸ்டம் இருக்குது, அந்த சிஸ்டம்குள்ளே அலோவ் பண்ணணும் அப்படின்னா அந்த சிஸ்டம் வந்து அவரோட ஏஜை வேலிடேட் பண்ணணும். அந்த ஏஜை வேலிடேட் பண்ணிவிட்டு அவர் 18க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் அவர் வந்து அலோவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கண்டிஷன்ஸ் வச்சுருக்கோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு யூஸரோட ஏஜ் 30ன்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போது இங்கே போகிற கண்டிஷனில் ஏஜ் கிரேட்டர் தென் 18 அப்படின்னு செக் பண்ணுறேன். ஓகே, இந்த சிம்பிள் வந்து கிரேட்டர் தென் சிம்பிள் சொல்லுவாங்க. இந்த வேல்யூவோட இங்கிட்டு கொடுக்குற வேல்யூ பெருசா செக் பண்ணுறதுக்கு இப்போது பிரிண்ட் பண்ணிடலாமா? எக்கோ யூ ஆர் எலிஜிபிள் அப்படின்னு கொடுக்குறான். இப்போது இவர் 18 வயசுக்கு மேலானவராக இருந்தார் அப்படின்னா இவருக்கு யூ ஆர் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட்டு வெப்சைட்டில் பிரிண்ட் ஆகும். இல்லை அப்படின்னா அவருக்கு வந்து எதுவுமே பிரிண்ட் ஆகாது. இதுதான் நம்ம போட்டிருக்கக்கூடிய கோட். ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு நம்ம யூஸ்வலாக ஃபோல்டர் மாற்றிக்கலாம். ஸ்டேட்மெண்ட்ஸ் யூ ஆர் எலிஜிபிள். இப்போது நம்ம டிக்ளேர் பண்ணிக்கக்கூடிய ஏஜ் 30. நமக்கு செக் பண்ணுறது 18 விட மேலே இருந்தாலே வந்துட்டு நமக்கு எக்கோ போட சொல்லியிருக்கோம். ஸோ அது பிரிண்ட் பண்ணிடுச்சு. இப்போது இதே ஏஜை நான் 10ன்னு மாற்றுறேன். 10ன்னு மாற்றிட்டு ரன் பண்ணும்போது நமக்கு என்ன அவுட்புட் வரணும்? எதுவுமே வரக்கூடாது. ஓகேவா? எதுவுமே வரல. இதுதான் வந்து இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டோட வேலை. இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. அது என்னென்ன? இஃப் எல்ஸ். ஒருவேளை நம்ம இதே ஸ்டேட்மெண்ட்டில் இஃப் எல்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இது என்ன பண்ணும் அப்படின்னா மிட் ஏஜ் செக் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இஃப் தென் எல்ஸை பார்த்துடலாம். இப்போ இவர் வந்து ஏஜ் வந்துட்டு 10 வயசாக இருக்கிறதுனால இவருக்கு ஒரு மெசேஜ் கொடுக்க போகிறோம். எக்கோ யூ ஆர் நாட் எலிஜிபிள். ஓகே, எலிஜிபிள்னு கொடுத்துட்டு இதை ஸ்டோர் பண்ணியிருக்கோம். தென் ரன் பண்ணுறோம். யூ ஆர் நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வருது. இதில் இஃப்னா என்ன, எல்ஸ்னா என்னன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போது இதுக்கு நெக்ஸ்ட் டேர்ம் ஒன்று சொல்லியிருந்தேன், எல்ஸ் இஃப்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லியிருந்தேன். இதில் அந்த கீவேர்டு எப்படி போடணும் அப்படின்னா எல்ஸ் இஃப் ஆஃப் யூஸ்வலாக நீங்கள் இந்த மற்றதெல்லாம் டிக்ளேர் பண்ணுற மாதிரி தான். இதில் இஃப்க்கு முன்னாடி ஒரு எல்ஸுங்கிற ஒரு டேர்ம் மட்டும் வருது, ஒரு கீவேர்ட். இந்த இடத்துல இந்த ஏஜ் பர்சன் greater than 18 and age less than 40 அப்படின்னு ஒரு கண்டிஷன் வச்சுருக்கோம். ஓகே, இந்த ஏஜுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து எலிஜிபிள் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போது இவர் வந்துட்டு எப்பயுமே வந்து 18க்கு மேலே இருந்தாலும் இது உள்ளே அலோவ் பண்ணுது. அப்போது இந்த ஏஜ்டு பர்சன் வந்து இதை விட அதிகமாக இருக்காரா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். greater than 40 அப்படின்னு செக் பண்ணுறோம். சரிங்களா? இப்போது இங்கே 4 zeros போடுறேன். ஓகே,
4 zeros போட்டிருக்கேன் அப்படின்னா, சாரி இவர் வந்துட்டு லெஸராக இருக்காருன்னு இங்கே போடணும். யூ ஆர் எலிஜிபிள். ஒரு வேளை இவர் 40க்கு மேலே இருந்தார் அப்படின்னா யூ ஆர் ஓவர் ஏஜ்டு. ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நமக்கு தேவையில்லை. லெஸ் தென் 40 சாரி கிரேட்டர் தென் 40 இருந்தார் அப்படின்னா ஓகே, யூ ஆர் ஓவர் ஏஜ்டு. இப்போ ஏஜ்டு, ஸோ நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அங்கே எக்கோ பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இவர் இங்கே நம்ம கொடுத்துருக்க ஏஜ் 40. ஓகேவா, இந்த ஏஜ்டு பர்சன் 40 ஏஜில் இருக்கிறதுனால இவருக்கு வந்துட்டு இப்போது என்ன பிரிண்ட் ஆகுது நம்ம செக் பண்ணலாம். யூ ஆர் நாட் எலிஜிபிள் இருந்தும் இந்த பர்சனோட ஏஜ் 40 தான். 40 இருக்கும்போதுமே வந்து இதுதான் ஷோ ஆகுது. ஏன் அப்படின்னா நம்ம போட்டிருக்க கண்டிஷனில் லெஸ் தென் 40 கிரேட்டர் தென் 40 போட்டிருக்கமே தவிர அந்த 40ங்கிற ஒரு ஏஜை நம்ம கன்சிடர் பண்ணவே இல்லை. அதனால தான் இந்த இது வந்து ஷோ ஆகுது. ஒருவேளை நமக்கு 40க்கு கீழே இருந்தால் 18 வயசுக்கு மேலே இருந்தால் அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னா இங்கே ஈக்குவல் போடலாம். இல்லை வந்து 39 வயசுலேருந்து கீழே தான் இருக்கணும், 40 வயசுலேருந்து மேலே இருந்தாலே நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அப்படின்னா இங்கே ஈக்குவல் டு போடலாம். ஃபஸ்ட்டு நம்ம 40 உள்ளே அலோவ் பண்ணுறோம். அலோவ் பண்ணுறதுக்காக இங்கே ஈக்குவல் டு போட்டிருக்கேன். இப்போ பார்க்கலாம், யூ ஆர் எலிஜிபிள். ஏஜ் வந்துட்டு 41 மாற்றுறேன். இப்போ என்ன ஆகுது, யூ ஆர் ஓவர் ஏஜ்டு ஸோ நாட் எலிஜிபிள் நமக்கு மெசேஜ் வந்துருக்குது. இதுதான் வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட்டோட வேலை. இதில் நெஸ்டட் இஃப்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. நெஸ்டட் இஃப் அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா நெஸ்டட் இஃப். நெஸ்டட் இஃப்னா ஒன்றும் இல்லை, இதை நான் வந்து இப்போ ஹைட் பண்ணிடுறேன். ஓகே, இதில் இஃப் ஏஜ் 18 நான் செக் பண்ணுறேன். ஓகே, 18 செக் பண்ணிவிட்டு ஏஜ் 40க்கு இல்லையா நான் செக் பண்ணுறேன். ஓகே, இந்த இதில் இஃப் வந்து ஏஜ் லெஸ் தென் 30 செக் பண்ணுறேன். இப்படி ஒரு இஃபுக்குள்ளே இன்னொரு இஃபு, அந்த இஃபுக்குள்ளே இன்னொரு இஃபு, இந்த மாதிரி நம்ம டிக்ளேர் பண்ணுறதுக்கு பேர் தான் நெஸ்டட் இஃப்னு சொல்லுவாங்க.